உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவணும். மாயன் 2 அப்படின்னு இதை விட இன்னொரு பிரம்மாண்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மாண்டத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இன்னும் வேறு எதுவும் இல்லை, 2 மணி நேரம் நல்லா என்டர்டெயின் பண்ணோம். அதில் நம்மளை பற்றிய சில விஷயங்கள் பாதி கற்பனை பாதி உண்மை ரெண்டு கலந்து, கற்பனையில் உண்மையும் கலந்து உண்மையில் கற்பனையும் கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதான் ஹோப் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். லெட் மாயன் பி அ குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அதான் மக்களை 2 மணி நேரம் புதுசாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது மட்டுமே ஐடியா. அவ்வளோதான். இதுக்கு உங்கள் ஆதரவு தேவை. நன்றி. படத்தில் 43 நிமிஷம் கிராஃபிக் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட லாங்கஸ்ட் சிங்கிள் சீக்வன்ஸும் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் 8 நிமிஷம் கண்டினியூஸாக சிஜியில் தான் போயிருக்கோம். அது முதல் முறையாக மாயனில் ஒரு அட்டம்ப்ட். படம் கடைசி 22 நிமிஷமே சிஜி தான். அதில் சிங்கிளாக ஒரு கட்டே ஆகாமல் கம்ப்ளீட்டாக சிஜிலே போகிறது ஒரு 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் சிஜி முதல் அட்டம்ப்ட். இதில் நிறைய ஃபேஸ் மேப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக 3D ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸுங்கிறது படத்துக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல கதை இருந்தது. அதில் ஜோடிக்க ஒரு அழகான பொண்ணு மேலே ஜோடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்ஸ் எப்படி தேவையோ, நல்ல ஒரு புடவை எப்படி தேவையோ, அது மாதிரி தான் கிராஃபிக்ஸ்ங்கிறது ஒரு தேவையான விஷயம். நம்ம கற்பனைக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாத விஷயம், கற்பனையில் இருக்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிராஃபிக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுக்குமே தவிர மிச்சப்படி கிராஃபிக்ஸுங்கிற புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணலை. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நம்மகிட்ட ஏதோ இருக்குது, என்ன வேணுமா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணலை, தேவைக்கு பயன்படுத்தி இருக்கோம். அதுதான் எங்களோட கிராஃபிக்ஸ் அட்டம்ப்ட் மாயனை பொறுத்தவரையும். இந்தியாவிலேயே அதிகமான கிராஃபிக்ஸ் இந்த படம் தான். என்ன பாகுபலியை விட கண்டென்ட் வைஸ் பார்த்தா நம்ம தானே அதிகம். இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீக்வன்ஸ்னு ஒன்று சொல்லுவோண்ணே. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 8 நிமிஷம் போகணும். 8 நிமிஷமே சிஜியில் பண்ணது கம்ப்ளீட்டாக. அது ஃபுல்லாகவே 3D ஆம்பியன்ஸ், கேரக்டரோட ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேப் பண்ணி 3Dயிலே பாடியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு பண்ணது தான். ஸோ இட்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஒரு அட்டம்ப்ட். அது கிராஃபிக்ஸுங்கிறது மேட்டர் இல்லை, கண்டென்ட் மேலே கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு ஜுவல் மாதிரி அப்படி தான் அட்டம் பண்ணியிருக்கோம். இல்லை, எனக்கு இது புதுசாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இது வரைக்கும் நான் க்ரீன் மேட்டில் நான் நடிச்சதில்லை. பொதுவாகவே நம்மளை எல்லோரும் வில்லனாகவே சும்மா அந்த வில்லனுக்கு அடியாலாகவே அப்புறம் வில்லனா அதுக்கப்புறம் அப்படி ஒரு ரோல் போயிட்டு இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டர் சாருடைய உழைப்பு வேறு லெவலில் இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஜி ஒர்க்லாம் வேறு லெவலு, மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புதுசாக இருந்தது இந்த படம். எனக்கு என்னுடைய கரியரில் இது ஒரு புதிய படம் தான் எனக்கு அனுபவம். ஓகே, என் பேர் வினோத் மோகன். நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கோலிவுட்டில் அது எல்லாமே ராஜேஷ் சாருக்கு தான் காரணம். அவங்க தான் என் பிளெஸ்ஸிங். நான் மலேசியா படம் பண்ணியிருக்கேன், ஹவுசியில் படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி படம் நான் வாழ்க்கை பண்ணதே இல்லை. இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். இது அதுவும் இல்லாமல் இது என்னோடய பிடிச்சமான படம் ஏன்னா ஷோனை பற்றி. ஸோ இது அது இல்லாமல் கிராஃபிக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது படத்தில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் அந்த எம்எல்ஏ டேரக்டர் சார் எம்எல்ஏ வச்ச நம்பிக்கை அது உண்மையாலே சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் எனக்கு இவ கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக பண்ணதுக்கு எங்கள் மாயன் க்ரூவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் காஸ் அண்ட் க்ரூ எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச். மாயன் இது ஒரு நியூ ஆக்டம் எங்கள் டீம்லேருந்து. இது உங்கள் சப்போர்ட் இன்றைக்கும் எங்களுக்கு தேவைன்னா உங்கள் சப்போர்ட் இன்றைக்குமே எங்கள் மாதிரி நியூ கமர்ஸ்க்கு எங்கள் மாதிரி நியூ ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் இன்றைக்கி தேவைப்படுது. அண்ட் தேங்க்யூ. இது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மலேசியா வந்தாலும் கூட நான் ஐ எம் ப்ரவுட் டு பி தமிழன். ஐ எம் ப்ரவுட் டு தமிழன் அண்ட் ஐ லவ் டு பி ஹியர். தேங்க்யூ. வணக்கம், நான் ரஞ்சனா நாச்சியார். இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சிஜி கிராஃபிக்ஸில் க்ரீன் மேட்டில் நடிக்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. அதை படத்தில் எடுத்து போட்டு அது நிறையா டெக்னிக்கலி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. 4 வருஷ உழைப்பு இந்த படம். கோவிடுக்கெலாம் முன்னாடி நிறையா எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கங்குவா வச்சு செஞ்சிட்டாங்க. அது மாதிரி விமர்சனம்ன்றது யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது. ஒரு உழைப்பை விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாமல் அந்த உழைப்பை சினிமா தான் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது. ஸோ சினிமாவாக பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறையா கேட்க வேண்டாம். நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில்.
பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள்கிட்டயே கேள்வி கேட்கறது கிடையாது, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சினிமா என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் டீமில் இருக்கவங்கலாம் 4 வருஷமாக இந்த படத்துக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது, இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமாக எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை தொட்டு படம் எடுத்த டேரக்டருக்கு அவரோட கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்டு இந்த தைரியத்தை பாராட்டணும். அண்ட் முதல்ல ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன். அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத். இன்னும் நிறைய கமர்ஷியல், அடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவாருன்றது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். அண்ட் படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி, இன்றைக்கி எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வரதில்லை. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்றைக்கி சினிமா அழிஞ்சிக்கிட்டு வருதுன்றது சொல்லலாம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லபடியாக இதை எழுதி இந்த படத்தை நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரியா பேசுகிறேன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ராஜேஷ் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஆதி காலியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது மாயன் 5 சீக்வல் இருக்குது. ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன். ஸோ ஜஸ்ட் லீடு மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு படமே வந்து கடல் அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வெறும் படம் கிடையாதுங்க, வெறும் படம் மட்டும் கிடையாது. சோஷியலி ரெஸ்பான்சிபிள், சமூக அக்கறையோட ஒருத்தராக மட்டும்தான் இதை எடுக்க முடியும். உண்மையாகவே வந்து உணர்வு பூர்வமாக மொழி மேலேயும் சமுதாயத்து மேலேயும் உண்மையாகவே அக்கறை வந்து ரத்தத்தில் ஊறி இருந்தால் மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எவ்ரிடே ஸ்க்ரோல் பண்ணனா சண்டை போடுறதுலையும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பட் இந்த படத்தை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோம். வெறும் இந்த கேமராவை வச்சுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும்தான் எடுக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத மனசாட்சியோடு இருந்து பார்த்து நாங்கள் பேசுகிற நாங்களும் சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் நடிக்கிறப்ப கூட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நடித்தா நம்மளுடைய தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகுங்க. அந்த மாதிரி நமக்கு டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா படம் பண்ணுறப்போவே ஆக்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்டர் கிடைச்சாதான் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கங்கிற நிலைமையில் இருக்குது. கதை தான் உங்களுடைய கதாநாயகனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆக்சுவலி தட் இஸ் ஹவ் நம்ம தமிழ் சினிமாவை பெட்டர் ஆக்கணும்னா உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டால் மாத்திரமே முடியும். எங்களை அழிக்கிறதுக்கும் உருவாக்குறதும் மீடியா நீங்கள் தாங்க. உண்மையாக உங்கள் சப்போர்ட், அதில் நீங்கள் ஒரு ஆளும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகள் வர முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாயில் நிறைய ஃபிலாசபி சொல்லிட்டு போகலாம். இப்போ ஃபிலாசபி சொல்கிறது குழந்தை கூட ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபிலாசபி பேசுகிறது இல்லைங்க, இது படமாக காமிக்கிறப்போ நம்ம உணர்வு பூர்வமாக உள்ளே இறங்கணும். எல்லாரும் ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம். இது வெறும் படைப்பு கிடையாது, இது உங்கள் உணர்வு, மொழி மேலே, தேசத்து மேலே, உங்கள் உயிர் மேலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களுடைய 100% எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒன்று, அது ஒன்று உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த படத்தோட கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட கதையோட முக்கியத்துவத்தை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. கதையோட முக்கியத்துவத்தை இந்த படத்தை பல டைமென்ஷனில் பார்க்கலாங்க. நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு பல டைமென்ஷன் இருக்குது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட், நான் கடைசியில் ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பேன், அதை நான் வெளியே ரிவீல் பண்ணலாம், தப்பு இல்லை.
நமக்கு ஒரு அழகான பூமி இருந்தது. நம்ம அப்பாக்கள் எந்த நல்ல பூமியில் வாழ்ந்தாங்களோ அதில் நம்ம வாழலை. நம்ம தாத்தாக்கள் எவ்வளோ நல்ல பூமியில் வாழ்ந்தாங்களோ அதில் நம்ம அப்பாக்கள் வாழலை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல பூமியில் உங்கள் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம விட்டுட்டு போகிறது இன்னும் ஒரு சாக்கடை தான் விட்டு போகிறோம். தட் இஸ் அதை சொல்கிறதுக்கு நான் இதை மட்டும் டைரெக்டாக சொன்னேன்னு வைங்களேன், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஆகிடும். இது சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும், ஒரு விஷயம் வேணும், பார்க்குறதுக்கு ஒரு 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 டோட்டலாக ஒரு ஃப்ளோ வேணும், ஒரு 2 மணி நேரம் ஃப்ளோ வேணும், இருந்தால் தான். ஸோ பல விஷயங்களும் இதை மாறி மாறி கொண்டு வந்திருப்போம். கதைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாமா, எல்லாமே வீவாக இருக்குது. அதான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ கதைக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே சொன்னீங்க இல்லையா, கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஆமாம், மாதிரி இருக்கு. ஆமாம். இது நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து வெற்றி படம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆடியன்ஸ்க்கு புரியல அப்படின்னா ஓகே சார், நீங்கள் நினைச்ச விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. ஜென்ரல் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக. ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்டாக வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் நீங்கள் மொத்த பேர் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அக்செப்ட் மக்கள்கிட்ட போனால் தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு படம் தான், ஒரு கதை எழுதி நான் ஒரு இயக்குனர், ஒரு கிரியேட்டர், ஒரு படம் எடுக்கிறேன். அக்செப்டன்ஸுங்கிட்ட தேட்டருக்கு போனால் தான் தெரியும். இப்போ நீங்கள் நாளைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, தேட்டரில் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ரசிப்பாங்களா மாட்டாங்களா தான் அடுத்த கட்டம். இது நான் எப்பயுமே இது ஒரு பிச் தான். நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை போய் சொல்கிறேனோ அது ஒரு பிச் தான், போய் சொல்கிறேன். அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு சரி வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை இந்த கதையை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ ஆடியன்ஸ் அவர் தான். அவர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு போட ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காசு போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சிட்டேன். இப்போ ஆடியன்ஸு அங்கே போனால் தான் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு இயக்குனரும், நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இயக்குனரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் எடுத்திருக்கேன். ஓகே சார். இல்லை சார், என்னன்னா சிம்பிளான விஷயம் சார். குமரிக்கண்ணன் அழியும் போது நானும் இல்லை, நீங்களும் அங்கே இல்லை. அதை பற்றி இல்லை சார். அது வந்து எக்ஸாக்டாக அதை பற்றி ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட கிடையாது. ஒரு இதுதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ அது பாதி கேள்விப்பட்டதும், பாதி குட்டி ஆராய்ச்சி பண்ணதும், பாதி கற்பனையில் எல்லாம் கலந்து தான் அதை பண்ணியிருக்கோம். இப்படியாவது இருக்கலாம், இது என்னுடைய யுகம். நாளைக்கு நீங்கள் அந்த படத்தை எடுத்தீங்க இன்னும் குமரிக்கண்ணத்தை பற்றி உங்கள் யுகத்தின்படி அது வேறு மாதிரி மாறும். ஸோ இது ஒரு யுகம் தான். இதை வந்து நம்மள்கிட்ட வந்து இதுதான் நடந்ததுங்கிற ஒரு ஃபேக்டை சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. குமரிக்கண்ணத்தை பற்றி நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அது ஒரு விஷயம். அவன் அதுக்கு லெமுரியான்னு பேர் வச்சிட்டான். குமரிக்கண்ணம் இன்றைக்கி லெமுரியாங்கிற பேரில் தான் அதிகமாக தெரியப்படுது. குமரிக்கண்ணம் ரொம்ப கம்மியாக தெரியப்படுது. தமிழை மாதிரி நாளைக்கு தேவஸ் கம்யூனிட்டி கால் தமிழ் மேன் வெள்ளக்காரன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறான். நம்ம தமிழில் பேச மாட்டேங்கிறோம். நம்ம என்னடா தமிழ் அப்படிலாம் கிடையாது சார். உலகத்தில் ஆதின்னு ஒன்று இருந்தது. அந்த ஆதி நம்ம தான். உலகத்துக்கு இந்த சிம்பிளான இது என்ன, நீ என்ன பருப்பு மாதிரி பேசுகிற, உலகத்தை நீங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக படிச்சுட்டு போகிறீங்க, இப்படியே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். நாளைக்கு அது அந்த உலகம் அழிக்கிறவன் வேறு யாருமே இல்லை, நான் தான், நீங்கள் தான், உங்கள் பிள்ளை தான். எங்கள் அப்பன் பேரை எனக்கு என்ன விட்டு போயிடலாம் பாருங்க. சோத்த விஷமாகவும் இங்கே சுவாசிச்சுட்டு இருக்கமே. யாராவது ஒருத்தர் நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்களா சொல்லுங்களேன், கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமா? நம்ம எவனுமே நல்ல காற்று சுவாசிக்கல. நல்ல சோறு தின்னமா அன்றைக்கி. நம்ம சாப்பிட்றது விஷம், நல்ல தண்ணி குடிக்கிறோமா அது விஷம். அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம். அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும். இதை நான் முன்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறீங்க? அரசியல்வாதி மேலேயா? நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான், இவன் தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான், காற்றை சுத்தம் பண்ணிடுவான்னு கிடையாது. எந்த அரசியல்வாதி பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் சொல்கிறேன். நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில். அடுத்து இங்கே வருவானுங்க. இப்போ உலக பொருள் எடுத்து ஒன்று வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க. நம்ம எல்லாமே அழிவு. இப்போ சார் உலகத்திலே நல்ல பவர்ஃபுல்லாக நாடுது அமெரிக்கா. நம்ம எல்லாம் ஒத்துப்போம். அமெரிக்காக்காரன் நினச்சா ஒரே நைட்டில் அங்கே சொமாலியா சவுத்துக்கு வழி இல்லாமல் இருக்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பஞ்சத்தை தீர்க்க முடியும். அந்த முயற்சி எடுத்தான் அவன் கிடையாது. எவன் மேலே குண்டு போடலாம், அது அதிகாரத்தை எங்கே காட்டலாம்? இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கோம். நான் பெரிய ஆளு, என் மகன் இன்ஜினியர். என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது, நாங்கள் நல்ல சோறு திங்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச எங்கள் ஆதிக்குடி நாங்கள் பண்ண வேலை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக வாழ்கிறோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. எவனையோ எவன் கூடிய கண்ணுக்கு தெரியாதவங்க கூட ரேஸுக்கு ஓடிட்டுருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை. உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே வந்து நீ மற்றவனை பாரு, அவனை பாரு, இவனை பாருலாம். ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல சோறு கொடுக்குறியானா கிடையாது. இன்றைக்கி சார் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க. நம்ம பூர்வீக சாப்பாடு பிரியாணியா சார்? இன்றைக்கி தமிழோட ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணிக்கு நமக்கு என்னங்க இருக்குது? அதை அட்லீஸ்ட் ஊன் சோறுனா சொல்லிட்டு போ. அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி வாரத்துக்கு போகும்போது கட்டிட்டு போனானுங்க. அதுவே பாதி தான், ஆதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா
உலகம் அழியல, நம்ம வந்து கரெக்டா நடக்கலன்றது தான் காரணம். நீங்க உடனே நம்ம பிரியாணியை சொன்னீங்க, நீங்க களி சாப்பிடுறீங்களா? களி உங்க வீட்டுல இருக்குதா? அண்ணே களி எங்கே விற்கிறோம்? இல்லை அண்ணே, ப்ரொடியூசர் போட்டு ட்ரெஸ்ஸை பாருங்க, ஜீன் கிழிஞ்சிருக்குது. அண்ணே அதான் கிழிஞ்சாவே நம்ம தூக்கி போடுவோம். அண்ணா அண்ணே ட்ரெஸ் தான் போட்டு அண்ணே சூப்பர்ண்ணே. உங்கள் கேள்வி இங்கே கிட்ட உங்க முத்தமே கொடுப்பேன். இதுக்கு தான் பதில் சொல்லுங்க இல்லைங்க. ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துடலாம், சோறு இல்லாமல் சுவாசிக்க காற்று தண்ணி தான் வாழும் இல்லைங்க. நீங்கள் வாழ்க்கையில் அடிப்படை அண்ணே அடிப்படை என்ன தேவை? ஃபோனானே, ஜீனானே, சோறுண்ணே, தண்ணிண்ணே, சுவாசிக்கிற காற்று. அண்ணே நீங்கள் அதை விட்டு அண்ணே நீங்கள் அடுத்து போயிட்டீங்க. நான் கயிறு கட்டிருக்கீங்களா? ஆமாண்ணே. நம்ம கட்டிருந்தோமா? அண்ணே கட்டலாண்ணே. கட்டிருந்தாங்களான்னு கேட்கறேன். சரிண்ணே. ஆதி சொன்னீங்களா, கோமம் தானே கட்டிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே. நீங்க என்ன போட்டு இருக்கீங்க? அண்ணே வளர்ச்சி வந்து அடுத்த கடத்துக்கு கூட்டு போகுமே தவிர அதுல அழிவும் இருக்கு. நீங்க அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அண்ணே கங்குவா பத்தி பேசினாங்க, நான் சொல்றேன் அதுக்கும் சேர்த்து தான் வரேன். சேர்த்துதான் ஓகேண்ணா. கங்குவான்ற படம் வந்து விமர்சனம் பண்ணாங்க, நாங்க பண்ணுமா? பொதுமக்கள் அண்ணா அதான் நான் சொல்றேன். ஆமாண்ணா. அண்ணா நாளைக்கு கதை நல்லா இருக்கா? கதை இருந்ததுன்னா பேசலாம். கதையோட தான் பெஸ்ட். கதை இருக்குங்கிற நம்பிக்கை நீங்க தீனா அவர்களுக்கு 10 தலை காமிக்கிறீங்க. ஓகேண்ணா. என்ன வச்சு தச்சிருக்கீங்க? ராவணனை சித்தரிச்சிருக்கீங்க கிடையாது. அதான் மாயன் 2ல கட்டி அண்ணே 10 தலை அண்ணே 10 தலை காட்டினா ராவணங்கிறத நம்மளுடைய ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. மாயன் 2ல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன், அதை நான் பண்ணுறேன். ஆமாண்ணே, நான் மாயன் 2ல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். நான் அதுக்காக அண்ணே அண்ணே அடுத்த கதையில் அடுத்த படத்தில் அதுக்கு ஆன்சர் வச்சுருக்கேன். நான் இப்போயே அதை சொல்லிட்டேன்னா கதை ரிவீல் ஆகிடும், நான் சொல்ல முடியாது. மாயன் 2ல அதுக்கான ஆன்சர் இருக்குது. என்ன 10 தலை 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உண்டானுச்சு. இன்னும் வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்கு. உலகம் அழிது உண்மையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. 4 வாட்டி உலகம் அழிஞ்சு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக தான் படிச்சு எடுத்தீங்களா? அண்ணே அதில் ஒன்று சொல்லியிருப்பேனே, நல்லா நோட் பண்ணிக்கணும். மாயர்களின் கூற்றுப்படி இது கூற்று தானே அண்ணா. நம்ம இங்கே கூற்றுனாவே அது உண்மையில்லாத அண்ணே நம்ம இங்கே பேசிட்ட அண்ணே டைட்டில் ஒன்று சொன்னீங்க, இது வந்து ஒரு சித்தரிக்க கதை தான் சொல்றீங்க. ஆமாண்ணே, அதைத்தான் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறது வந்து ஒரு தமிழ் அண்ணே கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ராவண தமிழனா சிவன் யாரு? யாருண்ணா? சிவன் தமிழ் தானா? ஏன் இல்ல ஆதிக்குடி தமிழ்னு போது சிவன் யாருன்னு இருப்பாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா அழிக்கும் கடவுள் தான் சொல்றீங்க. ஆனா சிவனை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தமிழ் மக்கள் அண்ணே சிவனை அழிக்கும் கடவுள் நான் சொல்லி காக்கும் கடவுள் என்ன சொல்றீங்க? அண்ணே தப்பு அழிச்சா அழிவே கிடையாது. ஏன்னா சூரசம்ஹாரம் பண்ணி ஏன்னா கொண்டாடுறோம். ஏன்னா இது அண்ணே வதங்களை கொண்டாடி பழக நம்ம இனம் யாரு? நம்ம இனம் தவற அழிஞ்சா தீமை அழிஞ்சா நம்ம இனம் தீமை அழிஞ்சா வதம் நம்ம அன்னைக்கு இருந்து வதங்கள் பண்றதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னே. நம்ம ஃபெஸ்டிவல்ஸே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லே இது இருக்கு. வதம் பண்ணா சூரசம்ஹாரம்ங்கிறது ஒரு அழகான வதம் பண்ணுறது. ஆனால் ஒரு சித்தரிச்சிருக்கேன், அது ராவணன் தாங்கிற முடிவு நீங்கள் வராதிங்க. ராவணன்னா பேர் ராவணன் வச்சுருப்பேன். நான் வீராசுரன் ஏன் வச்சுருக்கேன்னா ராவண யாருன்னு பார்ட் 2ல பார்ப்பீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேண்ணே. அண்ணா கங்குவா வேர்ல்ட் கிளாஸ் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. தேட்டர்லண்ணா புரியுதுண்ணா. அண்ணே என் படத்துக்கு எடுத்துக்கண்ணே, நான் அலோவ் பண்ணுறேன் அண்ணே. அவங்க அண்ணே நான் ஒருத்தன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன துளி புதுசாக வந்திருக்கேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன எடுக்கலாம் முடிவு பண்ணுறதுக்கு நான் யார்? அங்கே ஒரு குழு இருக்குது. அவங்க அண்ணா என் படத்துக்கு அண்ணே தனிப்பட்ட உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுங்க. பப்ளிக் பிடிச்சிருந்தா படம் பார்க்கட்டும், நான் அதுக்கு ஓப்பன் ஆகிறேன். ஓகேண்ணே. ஆமாண்ணே. தியேட்டர் ரிலீஸ்ல வந்து எந்த படம் வெளியே வரல. பெரிய 2 ஜாமான் படமே வெளியே வரல. இதெல்லாம் ஏன் வரலன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்து எல்லாரும் போடுவாங்க. அந்த விஷயம் வந்து தியேட்டருக்குள்ள யாருமே உள்ள போய் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கூட எங்களை அலோவ் பண்ணல. இப்போ வந்து எல்லா ப்ரொடியூசரும் கதறாங்க. என்ன கதறாங்கன்னா, நானா இப்போ நீங்க வந்து சம்பாதிச்சு போயிட்டீங்க, நீங்க பேசுவீங்க, ஆனா நாங்க வந்து சம்பாதிக்க போறோம், எங்களை வழிவிட மாட்டீங்களா சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து எந்த வித தியேட்டர் ஓனர்ஸும் சரி, திருப்பூர் சுப்பிரமணியர் அவரு இருந்தாலும் சரி, எந்த யாரும் சை சாய்க்கிறது கிடையாது. ஒரே ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகருக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, மற்ற எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்லை. அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்து போய் வெளியே காட்ட போறீங்க? ஆனா இது என்னன்னா உண்மைதான், நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்துக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்தை அழிக்குது. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும்போது ஒரு விஷயத்தை அழிக்கணும், அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் அதுக்கு ஈக்குவல். நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்கன்னு இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரிவ்யூ மிக 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 முக்கியம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையாக இருக்குது, செஞ்சு முடிச்சிடுறாங்க.
அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கப்பட தப்பிக்கவே முடியாமையும் போயிடுது. அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இல்லை நல்லதும் இருக்குது. நான் ரெண்டு சைடையும் பார்க்குறேன். இதை என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, நான் படத்துக்கு நம்பிக்கையில் சரி மக்களோட ஓட்டிங் மக்களோட ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். அதனால் நான் ஓப்பனாக இருக்கேன் நீங்கள் ரிவ்யூ போய் பண்ணுறது. தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு சிஜி இவ்வளோ நேரம் பார்த்தது இல்லை. என்ன காரணம்? இது ஏதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா இந்த இவ்வளோ நேரம் சிஜியில்? ஓகேண்ணா. சரி, என்ன ஏன் கேட்குறேன்னா, தமிழ் சினிமாலே நாங்கள் இவ்வளோ நேரம் சிஜி பார்த்தது இல்லை. ஓகேண்ணா. நம்ம பாகுபலியில் கூட ஒரு சில சீன்ஸ் தான் வரும். எவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அதில்? ஆனால் மோர் தென் நாங்கள் உருவாக்குறது மோர் தென் 1 hour சிஜி பண்ணோம். அந்த 1 hour சிஜியில் நாங்களே சில விஷயம் தரம் கம்மியாக இருக்குன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு 43 நிமிஷம் டு 45 நிமிஷம் உள்ள கேரி பண்ணியிருக்கோம். அது அப்படி கிடையாது. நான் தமிழ் சினிமா இது பார்த்துடலாம். என்னுடைய பேசிக் பேக்ரவுண்ட், நான் 20 வருஷத்துக்கு நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். என்னுடைய சிஜி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பேஸில் நான் படம் பண்ணதுனால எனக்கு சிஜியை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அதுக்கேற்ற கற்பனை கதை இருந்தது கையில். ஸோ அதனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. கதையும் இதுக்கு நான் எனக்கு அந்த சிஜி தெரியுங்கிறதுனால எழுதும்போது கதையை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபில்மாக எழுத முடிஞ்சது. ஒரு கற்பனை கதை தான். ஆனால் எந்த ஆஃபீஸில் நம்ம என்ன வேணுமோ ஆர்கியூ பண்ணலாம். நீ உட்கருத்து என்ன சொல்கிறாங்கிறத தான் நான் சொன்னே தவிர உலகம் அழியும் நான் இது வந்து நான் தான் முன்னாடியே கற்பனை தான் போட்டேன். இட் இஸ் அ ஃபேண்டசி ஃபில்ம். அதாவது ஒரு தவறு நடக்கும்போது இந்த தவறு நடக்காமல் தான் நல்லா இருக்குமே. இவங்க சொல்கிறான் இல்லை சாமி அவன் கண்ணை குத்துனா நல்லா இருக்குமே, அவன் வயிற்றுலேயே குத்துனா நல்லா இருக்குமே, அவன் பாரு எல்லாத்தையும் வெட்டுறானே. இதெல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்குது. அப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்குது. சின்ன வயசு இந்த ஆதரம் என்ன அந்த ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனால் இல்லை அண்ணே பொதுவானே இல்லை அப்படி அண்ணே படம் இல்லை நான் அப்படி கிடையாது. இந்த கதைக்கு சரி நாங்கள் நிறைய பேர் நான் ஓப்பனாக பேசணும். நிறைய பேர் இல்லை அண்ணா இல்லைண்ணே சின்ன படங்கள் அவங்க வேற கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட்ல இருக்காங்க தெரியல. அண்ணே அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸுக்கும் இன்னைக்கு தெரியணும் கேரக்டர். இல்லை 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 அண்ணே இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்க. நான் சொல்கிறேன், பிந்து மாதவியெல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி, ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியாலேருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியாலேருந்து வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டில் ஓடணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படத்தில் நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்லை பணம் வரலன்னு சொன்னால் பணம் வரலன்னு சொல்லுங்கள், இல்லை ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக்அப் எல்லாம் நயன்தாரெல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். ஏன் வரலன்றத சொல்லணும். சக்தியா காட்டிருக்கீங்க சரிங்களா? ஓகேண்ணே. ஹீரோவை நம்ம சிவனா நீங்க டோட்டலா காட்டிருக்கீங்க, அது ஓகே. ஓகேண்ணே. ஹீரோயினை சக்தியா காட்ட என்ன காரணம்? ஏன்னா அவங்களும் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க சக்தியா மாறுறாங்க. இல்லைண்ணே அது கதையோட கனெக்டே அதுதான். அதுல கனெக்ட் ஆகலையே, ஏன்னா தனியா நிக்கிறாங்களே. இல்லை தனியாக தான் நிற்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த கதைக்கு சக்தி உள்ள வந்து வதத்துக்கோ கதையோட ஃப்ளோக்கோ தேவைப்படல. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லிக்கிறேன். படம் வந்து 146 சென்சார் கட்டு மாடிஃபிகேஷன் எடிட்டு, அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லியிருக்கோம். 146. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டு வந்துச்சு. அந்த கட்டு உண்மையில உணர்வு இருந்தால் நீங்கள் கேட்டுங்க. இந்த உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன் தாங்கிறது ட்ரெய்லரில் இருக்காது. கட்டு வைக்கக்கூடாது. ஏன் தெரியலை. யூடியூப் ட்ரெய்லர்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அது சென்சார் கிடையாது. நீங்கள் அதுக்கு சென்சார் போட்டிங்கன்னா வைக்க முடியாது. ஒரு படம் வரும்போது நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஊர்லேயே இதுக்கு அலோவ் பண்ணப்படுறதில்லை. அதற்கு காரணம் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சென்சார் போர்டுங்கிற போது அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஆள். என்னால் எவ்வளோ போட முடியும்? ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கின்னஸில் இருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு யாராவது பேசி கின்னஸில் வாங்கிவிடுங்க. 90 நாள் இந்த படம் சென்சாரில் இருந்தது. 90 நாள் 146 கட்டு கதற விட்டாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியே வந்திருக்கு. எல்லா கட்டுக்கும் அக்செப்ட் பண்ணனால மட்டுமே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். 29ஆம் தேதி படம் வெளியில் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கட்டு கொடுத்தீங்க. நான் ஏதோ கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சதுனால அங்கங்கே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். சிஜியில் பண்ணியோ ஏதோ எங்களுக்கு சிஜி சுடுறது பண்ணுறது எப்படி ஆச்சுன்னா வடை சுடுற மாதிரி ஆகிப்போச்சு. பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு பழகிடுச்சு. 5-6 வருஷமாக பண்ணி தேர்த்திட்டோம். வேறு அவனாவது மாட்டினாலும் 146 கட்டில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா கட் பண்ணுறாங்க. அப்படின்னா தமிழ் வந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே கட்டினா நம்ம ஊரில் பேசுகிறது சில விஷயம். படத்தில் 4 கெட்ட வார்த்தைகள் இருந்தது, கட் பண்ணிங்க. நானே ஒத்துக்கிட்டேன், தப்புனே. குழந்தைங்க படம் பார்க்க போகிறாங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். நானே மியூட் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கள் ஊர் ஆதியும் அந்தமும் தமிழன் தான், ஃபைன், அதை கட் பண்ணுங்கிறாங்க. அது மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டேன். சிவன் படத்தில் சிவனுங்கிற பேரை எங்கேயுமே சொல்லக்கூடாது.
ஃபஸ்ட்டு கட்டு அதான். ஃபஸ்ட்டு கட்டு சிவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறாரு, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் பிறந்திருக்கேன்னு காட்டினா, இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான். கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் காதல் காமம் எல்லாத்தையும் கடந்தான் வரணும். இதை தான் அவங்க அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்துலேயே அப்படி தான். கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கடந்தது. மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டாருக்கா, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன பண்ணணும் இந்த என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அவர் விட சிவன் அவதாரமாக இருக்கலாம், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இருக்கலாம், யார் வேணுமா இருந்தால் இவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம், யார் வேணுமா? சிவன்கிற நீ உனக்குள்ளே இருக்கிறது தான் சிவன், உனக்குள்ளே இருக்கிறது தான் சிவம். ஒன்று நீ ஆர் த கிரியேட்டர். இந்த படத்தில் நான் உருவாக்கலாம், இந்த படத்தோட சிவன் நான். இந்த என்ன அண்ணா எழுதுனது தான் சொன்னேனே, அந்த காலத்தையே எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன். அண்ணே 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 எல்லா அண்ணே நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணே, எல்லாமே எழுதப்பட்டதுண்ணே. இன்றைக்கி இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எடுத்த கதையாக உங்கள் ஐயாவில் எப்படி இருந்துருக்காங்க பாரு அப்போ அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுவும் ஒரு நான் கற்பனை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படித்த பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்தது தான். ஆனால் இதுவே நாளைக்கு ஃபேக்ட்டு, எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட்டு. அந்த காலத்து மன்னர்களுக்கு செலை வச்சோம், கும்பிட ஆரம்பித்தோம். கும்பிட சாமி ஆகிட்டாங்க, கோயில் கட்டிட்டோம். அதை வச்சு நீ உள்ளவரா நீ உள்ளவான்னு சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் சிம்பிளான மேட்ரு, நம்ம வீட்டில் எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புகிறோமா? இதான் பிரச்சனையே. இங்கே பிரச்சனை என்னன்னா அவன் அதே டைமென்ஷன் தான் வாழ்க்கையை பார்க்குறோம். இதான ஃபேக்ட், வேற எதுவும் இல்லை. மிச்சபடி ஆமாண்ணே அண்ணே கண்டிப்பாக ஹீரோயின் தமிழ் பண்ணா போகிறேன். இன்னொரு விஷயம் என்ன, படத்தில் வில்லியாக வரவங்கலாம் நிஜ வாழ்க்கையில் வில்லி கிடையாது, படத்தில் கதாநாயகி வரவங்களாம் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகியா கிடையாது. இதான் என்ன அண்ணே நான் சொல்றேன் என்னன்னா, ஆதி சிவன் காட்டினல ஆதின்னு காட்டினல, ஆதி அடிக்கடி போய் சேவ் பண்ணுறதுக்கு அப்போ சலூன்லேருந்தே அவனை ஓப்பன் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். அதனால விட்டேன், தாடியை விட்டேன், வேற எதுவும் இல்லை. அண்ணா அவர் வேற உலகத்துலேருந்து வந்து நல்லா அங்கே சலூன் ஆரம்பிச்சிட்டாங்க போல, இங்கே இல்லைண்ணே, அதான பிரச்சனை. கண்டிப்பாண்ணே உங்கள் இதை அண்ணே கடைசியாக இந்த படத்தை வெளியே கொண்டு வர பிவிஆர் இருக்கும் அண்ணே, இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஏன்னா எல்லா அப்போ தான் அடுத்த சின்ன படங்களுக்கு ஆதரிப்பாங்க. இந்த படத்தை இந்தியாவில் கொண்டு வந்த பிவிஆர் இருக்கும். மண்டே வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க மலேசியாவில், எஃப்எஸ்டி 5 ஸ்டார் ட்ரேடிங் சொல்லி, லோட்டஸ் 5 ஸ்டார் கம்பெனி. அதுக்கு டாக்டர் சாய் சுதன் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரேன்டான்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு 10 சின்ன படம் போய் டாக்டர் சாய் சுதனை போய் அப்ரோச் பண்ணலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவார். க்ரியேட்டிவான படங்களுக்கு உதவி செய்கிற 4 பேரை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும். எஃப்எஸ்டி உண்மையிலே பெருசாக உதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏ ப்ரொடக்ஷன் சேர்ந்து மலேசியாவில் வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க, நல்ல வரவேற்பு. வெறும் 10 தேட்டர் கொடுத்தது இன்றைக்கி 40 தேட்டருக்கு மாத்திரன்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க மலேசியாவில். உண்மையிலே ஒரு தமிழ் படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை சின்ன படம் தமிழ் படத்துக்கு கொடுக்குறத, நான் பெரிய கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் புது பொங்கல் புது டீமோட வரலன்னா சின்ன படம் தான் நான் இங்கே சொல்லிப்பேன். இதை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவு தேவை. என்ன கலிகாலம் ஆமா ஆமாண்ணே அண்ணே. ஆக்சுவலா தீனா அண்ணே கிளைமேக்ஸ் தீனா செத்துட்டே நீங்க நம்புறீங்களா? இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் உடைக்க முடியாது, அடுத்து பாப்பா. ராவணனுக்கு சாவு இல்ல, அது ராவணனும் இல்ல, அதான் மேட்டர். ஓகே இதானே, थैंक यू. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கானே? இல்ல thank you so much. Thank you so much. Thank you.